வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. லாஸ்ட்டா வந்து நம்ம பெல் சொல்லியிருந்தோம். பெல் வந்து நமக்கு இன்னும் எந்த கன்ஃபர்மேஷன்ஸும் இல்ல. நமக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ், லைவ் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னுமே வரல. ஸோ, அதனால என்ட்ரி எதுவும் இல்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட்டா குடுத்துருக்குறோம். இதில நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, எஸ்1 ரேஞ்ச் 24,583, 24,557, R1 R2 24,680, 24,738. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நமக்கு சைட்வேஸ் மூவ்ல தான் இருந்தது. பெரிய மூவே குடுக்கல. இதில நிஃப்டி வந்து பார்த்தோன்னா, R1 R2 லெவலுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால, எகைன் வந்து ப்ரீவியஸா இருக்கிற ஹை, அதாவது 24,800க்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா, அப்சைடு மூவ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் வந்து நம்மளோட R1 ரேஞ்சுக்கு கீழ ட்ரேட் ஆச்சுனாலும், செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, R1 R2 54,115, 54,390, S1 S2 52,915, 52,863. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சைட்வேஸ் மூவ்ல தான் இருக்கு. பெரிய மூவிங் குடுக்கல. இன்கேஸ் R1 R2 ரேஞ்ச் வந்ததுன்னா, ஒரு செல்லிங்க்கான சான்சஸாவும், S1 S2 ரேஞ்ச் வந்ததுன்னா, ஒரு பையிங்க்கான சான்சஸும் பார்க்கலாம். ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம் லைவ்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இது செல் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து 1016, 15 இந்த ஜோன்லேயே வந்து நமக்கு என்ட்ரி இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ, இதில என்னன்னா, நம்ம ப்ரீவியஸா இருக்க லோ பிரேக் பண்ணணும். 993க்கு கீழ ட்ரேட் ஆகணும். ப்ரீவியஸ் டேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பையிங் வால்யூமோட தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, இன்னைக்கு மட்டும் தான் வந்து கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு செல்லிங் வால்யூம் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. எகைன் வந்து பார்த்தோன்னா, 993க்கு கீழ ஒரு செல்லிங் வால்யூமோட க்ளோசிங் இருந்தது அப்படின்னா, நம்மளோட டார்கெட் ஜோன் வந்து பார்த்தோன்னா, 950 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இது ஏன் நம்ம செல் சொல்றோம்னா, ப்ரீவியஸா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அதே சமயம் நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் வால்யூமும் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ, அதனால வந்து கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. டே சார்ட் வியூல பார்த்தோம் அப்படின்னா, டே சார்ட் வியூல வந்துட்டு நம்ம ப்ரீவியஸா வந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அதாவது வந்து பார்த்தோன்னா, டேட் வந்து 28 அக்டோபர்ல ஒரு செல்லிங் பிரேக் அவுட் குடுத்துட்டு, எகைன் வந்து ப்ரீவியஸா இருக்க ஹை எதுவுமே நமக்கு பிரேக் பண்ணல. ஸோ, அதனால வந்து இந்த இடம் வந்து நம்ம செல்லிங்க்கான சான்சஸா பார்க்குறோம். இதில ஏன் நமக்கு வந்து இன்னுமே நமக்கு கீழ வராம இருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு செல்லிங்க்கான வால்யூம் வந்து இன்னும் ஜெனரேட் ஆகல. ஸோ, இன்னைக்கு வந்து ஓவராலா ஒரு செல்லிங் வால்யூம் கிடைச்சிருக்கு. எகைன் வந்து நமக்கு 993க்கு கீழ ஒரு செல்லிங் வால்யூம் இருக்கணும். இருந்தது அப்படின்னா, டார்கெட் பாயிண்ட் வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, லைவ்ல எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். லைவ்ல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா, லைவ் மார்க்கெட்ல பிங் பண்ணுங்க, இல்லைனா கால் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா, எஸ்எம்சி கான்செப்ட்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா, சின்ன ஸ்டாப் லாஸ்ல பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்ட்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப் லாஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.